ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சட்டம் ஜீயர் திருடிகளே சட்டம். ஒரு முக்கியமான கேள்வி. பஞ்சசம்ஸ்காரம் பெறாமல் ஒரு அடியவன் பகவானிடத்திலே நேராக சரணாகதி பண்ணலாமா? இதற்கு பதிலை பார்க்கலாம். நம்முடைய சம்பிரதாயத்திலே பஞ்சசம்ஸ்காரம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக கொள்ளப்படுகிறது. பகவானிடத்திலே நாம் சரணாகதி பண்ணுவது என்பது ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு பண்ணுவது என்பது வழி வழியாக பண்ணப்படக்கூடிய ஒரு செயல். பகவான் கருணாமூர்த்தி தான். இந்த அடியார்களை பெற வேண்டும் என்பதற்காக அவன்தான் அனாதி காலமாக பெருமுயற்சி பண்ணுகிறான். அவனுடைய சொத்து தான் இந்த உலகமெல்லாம், இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாம் அவனுடைய சொத்து. தன்னுடைய சொத்தை தான் பரமபதத்திலே வைத்து அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையோடே இந்த ஆத்மாக்களை திருத்துவதற்காக ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பல காலமாக இந்த பகவான் முயற்சி செய்து வருகிறான். அப்படி இருந்தாலும் நாம் நேராக பகவானிடத்திலே சரணாகதி பண்ணினோம் என்றால், இந்த பகவான் அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம், அதை தள்ளிவிட்டாலும் தள்ளிவிடலாம். ஏனெனில் அவனுக்கு சுவாதந்திரியம் என்கிற ஒரு குணமும் இருக்கிறது. அதாவது தன்னிச்சையாக யாருடைய தடையும் இல்லாமல் தானே முடிவுகள் எடுக்க அவனுக்கு உரிமை இருக்கிறது. அப்படி இருப்பதனாலே ஒரு ஆத்மாவை பார்த்து நீ சரணாகதி பண்ணினாலும் என்னுடைய எண்ணம் இப்பொழுது வேறு விதமாக இருக்கிறது, அதனால நான் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவன் சொல்லிவிடலாம். அதே அடியார்களை முன்னிட்டு கொண்டு நாம் பகவானிடத்திலே போனோம் என்றால் அவ்வாறு அவன் மறுப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். ஏனெனில் உயர்ந்த அடியார்களிடத்திலே பகவானுக்கு மிகுந்த அன்பு உண்டு. அவர்கள் யாரை கொண்டு வந்து பகவானிடத்திலே சேர்த்தாலும் அவர்களை அந்த ஆச்சாரியர்கள் திருத்தி விடுவார்கள், நன்றாக பகவானுக்கு ஆட்படுத்தி விடுவார்கள் என்ற நம்பிக்கை பகவானுக்கு இருப்பதனாலே பகவான் அவர்கள் மூலமாக நாம் போகும்பொழுது கண்டிப்பாக நம்மை ஏற்கிறான். இதைத்தான் மணவாள மாமுனிகள் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் குழுவின் தானே வைகுந்தம் தரும் என்று காட்டுகிறார். உயர்ந்த ஞானம், உயர்ந்த அனுஷ்டானம் இது கண்டிப்பாக ஆச்சாரியரிடத்தில் இருக்க வேண்டியது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியரை பற்றினோம் என்றால் கண்டிப்பாக பகவான் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு வைகுந்தத்தையே கொடுப்பான் என்பது பெரியவர்களுடைய திருவுள்ளம். ஆகையாலே நாம் நேராக பகவானிடத்தை சரணாகதி பண்ணுவதை காட்டிலும் ஆச்சாரியர்கள் மூலமாக சரணாகதி பண்ணுவதே சிறந்தது என்பது சொல்லப்படுகிறது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம் ஜீயர் திருடிகளே சரணம்.